இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, கிரிப்டோ கரன்சியில் நான் உடனே இன்வெஸ்ட் பண்ணணும், நிறைய மணி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவெலாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரே நாள்லையோ இல்லை 2 நாள்லையோ அவங்க போட்ட மணி ஃபுல்லாக லாஸ் ஆகிடுதில்ல. அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன? காமனாகவே ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எதுவுமே வந்து ஷார்ட் டேர்ம் க்ரோத்தில் ஹையாக உங்களுக்கு பீக் ஆகாது. இதை வந்து இது எப்பயுமே வந்து இந்த ஒரு பழக்கம் இருக்குது. எப்போ நம்ம வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் என்ன இது பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம், இல்லை வந்து டெய்லி எப்படி ஏர்ன் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. பட் அப்படி ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் குளோபலாக பார்த்தீங்கன்னா யாருமே அந்த மாதிரி ஒரு சக்ஸஸை வந்து பண்ணவே முடியாது. எப்பயுமே வந்து லாங் டேர்ம் ஹோல்டிங் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய ஒரு அசட்டாக க்ரியேட் ஆகும். அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ரிசல்ட்ஸை வந்து கொடுக்கும். ஏன்னா கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் இப்போ பிட்காயினே எடுத்துக்கோங்க. பிட்காயினே வந்து நீங்கள் 2008 பார்க்கும்போது 2012, 16, 2020 அண்ட் இப்போ 2016 வரைக்கும் ஒரு லாங் டேர்மாக பார்த்தீங்கன்னா அதோட க்ரோத் வந்து ஒரு அப்நார்மலாக இருக்கும். அது யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க முடியாது. பட் நீங்கள் வந்து ஷார்ட் டேர்மாக வந்து இதே பிட்காயின் வந்து யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன ப்ராஃபிட் தான் வெளியில் போயிருப்பாங்க. பட் லாங் டேர்மாக பார்க்கும்போது இது ஒரு க்ரோத் வந்து ரொம்ப அப்நார்மலாக இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு க்ரோத்தை பாருங்கள். அதை எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன், எதுக்காக இந்த அசட்டை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஷார்ட் டேர்மாக கொடுக்குறாங்க, இல்லை ஒரு மந்த்லி எனக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை டபுள் பண்ணி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி இதுக்கு வந்து கண்டிப்பாக போயிடாதீங்க.